ஜெயிலர் தற்கொலை, மனைவியின் கள்ளக்காதல் எதிரொலி, பழமாடி கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விழுந்து. பேப்பர் படிக்கும் போது நிம்மதியா படிக்க விட மாட்டியாடா? ஏனுங்க அந்த ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன். ஹெட்லைன் நான் படிச்சு சொல்றேன்டா, சும்மா இரு. சட்டத்தில் இடமில்லாத இந்த ராசி பணம் மட்டும் பாத்துக்கிறேன். உனக்கு தான் நேரம் சரியில்லையா? அப்புறம் எதுக்குடா இதெல்லாம் ஓங்கி அப்பிடுவேன். அரிசி மண்ணெண்ணெய் விலை. என்னால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுங்க, நிறைய வேலை இருக்குங்க. அப்ப நான் எப்பவுமே வேலை வெட்டி இல்லாதவன் நீ சொல்லாம சொல்றியா? என்ன ஐடியா நீ என்ன பார்த்து அப்படி சொன்ன? பாக்குறது கேன காத்தா நாக்கணும்னு பாக்குறியா? இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்தாலும் சரி உன்னை மட்டும் என்ன தகராறு? பின்ன என்னப்பா நிம்மதியா பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறான். ஹெட்லைன் படிக்கணும், சிறு படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்றான்ப்பா. யோ பேப்பர் படிக்கணும் அக்கறை உள்ள ஆளு காசு கொடுத்து வாங்கி படிக்க வேண்டியதானே? அது நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பருங்க, வாங்கி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. பேப்பர் வச்சு தொலை. காசு கொடுத்து வாங்கி படிக்கலாம்ல? ஏன்டா சபா இப்படி சத்தம் போடுற? நீ மாசம் கொடுக்குற 200 ரூபாய்க்கு கட் பண்ணிட்ட, எப்படி பேப்பர் வாங்கி படிக்கிறது? நானால இப்படி சத்தம் போட மாட்டேன். பெரிய விஷயம். ஏன்டா சபா அப்பாக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டியது. கொடுக்கறது பத்தி இல்லமா, காசு கொடுத்தா அந்த காசுல பசங்க காய்ச்சறாரு, போஸ்ட் ஓட்டுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வர மாஜா போட்டு பட்டம் போடுறாரியா. தலைவர் படத்தை ஒட்டி தான் பறக்க விட்டேன். அதுலயும் சின்ன பசங்கிட்ட நான் ஜெயிச்சனா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஜெயிச்சனா இல்லையாடா? ஜெயிச்சீங்க. நீ உள்ளவா? எனக்கு எடுத்துக்கிறேன். வரேன் சபா. அம்மா வரேன். சரிப்பா. இந்த ஊரி உரியாரு கப்பு உள்ள போட போகுது. உட்கார்ற, கொஞ்சம் பிரச்சனை பேசுவான். இப்போ அவன் உன்னை கார்ல கொண்டு வந்து விடுறதுனால ஒரு நாளைக்கு பஸ் சார்ஜ் 75 பைசா உனக்கு லாபம். அதே சமயத்துல 1.25 ரூபா காப்பியை சாப்பிட்டு போறானே, இதனால மாசத்துக்கு 20 ரூபா உன் பட்ஜெட்ல துண்டு விழுகுதே. இது எப்படி சரி பண்ண போற? சொல்ற. ஏன் இப்படி பேந்து முழிக்கிற? ஒரு சிங்கிள் கொஸ்டின், 20 ரூபாய் துண்டு விழுகுதோ, இப்ப என்ன பண்ண போற சொல்லு ப்ளீஸ். வாழ்க்கையில முதல் தடவையா பொறுப்பு ஒரு கேள்வி கேட்டுக்கிறமா, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். நாளையில இருந்து சாயந்தரம் அப்பா காஃபி கொடுப்பீல, அந்த காஃபி கட் பண்ணி. நீ அடிக்க போறியா? ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பேன். நீ 2 சாத்தி சாத்திரு. என்ன ஐயோ, ஏண்டி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமா? ஏண்டி இது என்ன ஒரு ஆள் சாப்பிடுறதா இல்ல 9 ஆள் சாப்பிடுறதா? ஏங்க இப்படி கண்ணு வைக்கிறீங்க? அண்ணன் என்ன அடிக்கடியா வருது? வாரத்துல 5 நாள் வருது. வருதா? நான் என்ன எருமையா? இல்லையா? அடடே, மாப்பிள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள. எப்போ வந்தீங்க மாமா? வழக்கம் போல வாழைக்காய் வியாபாரத்துக்கு வந்தாரு. வழக்கம் போல உங்க அம்மாவும் வாழை போட்டா காட்டுங்க. இந்த தடவை வந்தது வாழைக்காய் வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, பேசி நாளையும் குறிச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா உங்க அத்தை. என்ன சொல்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து 18 வருஷமா சோத்தை போட்டு வளர்த்துட்டு வந்திருக்கேன். என்ன மாமான்னு சொல்றீங்க? கல்யாண தேதி எப்போன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒரே செலவுல முடிஞ்சிடும் பாருங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்துட்டா என் பொண்டாட்டி. வேற இடத்துல பாத்திருக்கீங்களா? ஆமாமா. எந்திரியா மாப்பிள. எந்திரியாங்கற? என்ன மாப்பிள? யோ எந்திரியா மண்ணாங்கட்டினு. நான் அரசாங்க உத்தியோகம் பாக்குறேன். உன் பொண்ணு இங்க வந்தா கடைசி வரை கண் கலகாம வச்சு காப்பாத்துவேன். அதனால உன் பொண்ணை என் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். ஆனா என் தங்கச்சிக்கு சீர்சனத்தை நகரட்டெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வசதி இல்ல. அதனால உன் பையனுக்கு வேற இடத்துல போட்டு பாத்துருக்கேன். நீ எல்லாம் ஒரு தாய் மாமனாய. மாப்பிள இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது, இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. போய் வெளிய. டேய் சபா, என்னடா இது? நீ சும்மா இருமா, நானும் கை கழுவுறேன். இந்த வீட்டுல கையை கழுவ கூடாது. சோப்ப கொடு. எவனுக்கு ரோசம் இருக்க மாப்பிள? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல நல்லா இல்லன்னு எங்க வீட்டுல எத்தனை தடவையா சாப்பிட்டேன். எங்க தெருவிலேயே கை கழுவ கூடாது. ஊர்ல போய் கழுவியா? ஊருக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க போறானாக்கு நக்கிய ரேகையெல்லாம் அழிச்சிட போறான் இவன். மாப்பிள
இன்னையோட உங்க உறவே முறிஞ்சு போச்சு. ஐயோ அண்ணா அத்திருவேன். போடி உள்ள பாசமலரான். ஏங்க இவளை பாத்தீங்களா? நான் எவ்வளவு பார்த்தேன்? கல்யாணமான நாள்ல இருந்து உன்னதானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் போர் அடிச்சு போச்சா? அது அடிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் உங்க புத்திய பத்தி கேட்கல. உங்க பொண்ணு என்ன செஞ்சான்னு தெரியுமா? ஏன் என்ன பண்ணா? டிவி பார்க்க போயிருக்கா அடுத்த தெருவுக்கு. ஏண்டி பொண்ணு அனுப்பிச்சு வச்சுட்டு புடலங்காய எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறியே, ஒருவேளை பையன் வந்து கேட்டானே, இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? என்ன திடீர்னு இருமுற? நம்ம பையன் வந்துட்டான். பையன் பாப்பா பாப்பா குடு. தங்கச்சி எங்க? தங்கச்சி உங்க அம்மா ரொம்ப இருமுறாளா, மருந்து வாங்கிட்டு வர்றேன்னு கடைக்கு போயிருக்கிறா. என்ன அம்மா இருமுறன்னு சொல்லிட்டு நீங்க இருமுறீங்க? அவ ரொம்ப நேரமா இருமி இருமி முடியலையா, கொஞ்ச நேரத்துக்கு நான் இருமுறேன். ஏண்டி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இருமுறியே, இது என்ன பாட்டா? பாத்தியா ஹவுஸ்ஃபுல் போர்டு? நீ பார்க்கலன்னா ஷோவே நடக்காதுன்னு சொன்ன. இப்போ என்ன பண்ண போற? இப்பவும் சொல்றேன், நிச்சயமா இந்த ஷோ நடக்காது. இப்போ நான் பண்ண போறேன். டெஃபினட்டா என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தை எங்க வீட்ல சொல்லிட போதும். ஓகே கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள இருக்கிற 1000 பேருக்கு ஆபத்து. முதல்ல அவங்களை காப்பாத்துங்க. நீ யாருமா? நான் யாரா இருந்தா என்ன சார்? தியேட்டருக்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்கதா போன் வந்திருக்கு. என்னது வெடிகுண்டா? போன் யாருமா பண்ணது? போன் யார் பண்ணா என்ன சார்? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே இருக்க முடியும் சார். நீங்க வந்து படத்தை நிறுத்துங்க. யோ, நிறுத்தியா? சார், போலீஸ் சார், உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துங்க சார். என்ன எதுக்கு நீங்க கூட்டிட்டு வரீங்க? சரதா உள்ள போமா. சொல்லுங்க மேன். மரியாதை உள்ள போமா. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வர நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. 3 மணி நேரமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே புலம்ப வச்சிட்டியம்மா. பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஞாபகம்